போயிடியா அவனுங்களாம் போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து வணக்கம் மக்களே, சீட் பெல்ட்டை டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நாம போக போற பயணம் சாதாரணமானது இல்ல, கொஞ்சம் பயங்கரமானது, ரொம்பவே த்ரில்லானது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேர் ஆஃப் ஹெட்செட்ஸ் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கும். வயநாட்டுல ஆரம்பிச்சு மாலை நேரத்துல அப்படியே இந்த முத்தங்கா காடுகளுக்குள்ள நுழைஞ்சோம். அங்க ஆரம்பிச்சதுதான் ஆட்டம். பந்திப்பூர் பார்டர் வழியா மைசூர் ரோடு, அங்கிருந்து குண்ட்லுப்பேட்டை வழியா முதுமலை டைகர் ரிசர்வ். இது போல ரொம்பவே த்ரில்லிங்கா செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ற அந்த நேரத்துல நாம கிட்டத்தட்ட கடைசி வெஹிக்கிளா உள்ள நுழைஞ்சோம். நைட்டு நேரத்துல இந்த காட்டுப்பாதையில டிராவல் பண்றது எவ்வளவு ரிஸ்க்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த இருட்டுல நாங்க பார்த்த உருவங்கள் ஒரு நிமிஷம் எங்க ஹார்ட் பீட்டை நின்னுடுச்சு. யானைகள் 1-2 இல்ல, கூட்டமா இருக்குதுங்க. காட்டு ராஜாக்களோட சாம்ராஜ்யத்துல அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, அந்த த்ரில்லிங் ஜேர்னியை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வைல்ட். நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு காலையில நான் எங்க ஏரியா மார்க்கெட் தெருவில் ஒரு வேலையா போயிருந்தேன். ஆனா வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்மளோட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல ஒரு கமெண்ட்டை பார்த்தப்போ எனக்கு அப்படியே சிலுத்திடுச்சு. நம்ம யூடியூப் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் அங்க என்ன கவனிச்சிருக்காங்க, எங்க பார்த்தாங்க, எத்தனை மணிக்கு பார்த்தாங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்திடுச்சு. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ போடுறது ரொம்பவே லேட்டாக தான். நம்ம ஃபேமிலி நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க, எனக்குமே அது தெரியும். ஆனால் பல தூக்கம் இல்லாத இரவுகளை நான் கழிச்சிருக்கேன். அந்த கடின உழைப்புக்கு நானும் யோசிச்சிருக்கேன், நாம் இப்படி கஷ்டப்படுறது இதெல்லாம் யாருக்காவது போய் சேருதா, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கான்னு எல்லாம் நான் யோசித்த காலங்கள் அதிகம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் காட்டுற இந்த அடையாளம், இந்த அன்பு எனக்கு புரிய வைக்குது. ஆமாம், நீ பண்ணுறது சரிதான்னு. என்னை பார்த்த அந்த அன்பு உள்ளம் நம்ம ஃபேமிலியோட பிரதரா சிஸ்டரான்னு எனக்கு சரியா தெரியல. தயவு செஞ்சு எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. என்ன ரெக்கக்னைஸ் பண்ண 2வது ஆள் நீங்க, அதனால இன்ஸ்டால நான் கனெக்டடா இருக்கேன் ப்ளீஸ். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளை ஒரு அரசு அலுவலகத்துல ஒருத்தரை பார்த்துட்டு பேசினாரு. அப்போவே நெகிழ்ச்சியா இருந்தது. அதே போலதான் இப்பவுமே இருக்கு. நீங்க எல்லாரும் கொடுத்த இந்த அங்கீகாரத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் மனசு முழுக்க உங்க எல்லார் மேலேயும் பெரிய மரியாதை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி. இந்த அன்புக்காகவே இன்னும் சிறப்பா உழைப்பேன். அந்த நெகிழ்ச்சியான என்னோட ஃபீலிங்கோட வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஈவினிங்க்கு மேலே தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரூட்ல டிராவல் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தது. ஆனா மதியானமே நாம ரெசார்ட்டை செக் அவுட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் ஈவினிங் ஆகிற வரைக்கும்ங்கிற ஒரு யோசனையில நாம போன இடம் தான் காரப்புழா டேம். இங்க இருந்து அந்த அட்வென்ச்சர் பார்க்ல நமக்கு ஏகப்பட்ட த்ரில்லான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிடைச்சது. Super. Flying cinema, 2VR. Okay. Yes, sir. 3 rides extra for 7 days. கேரளாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காரப்புழா ஜிப்லைனுமே இங்கே தான் இருக்கு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வேற லெவலுங்க. கேரளாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன், இதுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரோங்க. என்ட்ரி கேட்ல இருந்து அள்ளு விடுதடா இவ்வளோ ஹைட்ல கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ லப்க்கு அடிக்குதே. சில வருடங்களுக்கு முன்னாடி வயநாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே டூரிசம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. அதுலேருந்து வயநாடு டிஸ்ட்ரிக்டை வெளிக்கொண்டு வர வகையில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்டால் எடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான் இந்த காரப்புழா அட்வென்ச்சர் பார்க். இங்கே பிடிக்குமா?
ஓகே ஓகே. சேஃப்டிக்கு காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பார்க்க ரொம்பவே பயம் கலக்கிற மாதிரி, ஒரு பயமுறுத்துற மாதிரி ஃபீலிங்ல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. முதல்ல அவங்க 2 பேரும் போன உடனே எனக்கு அள்ளு விட்டுடுச்சு. ஏற்கனவே ஜிப்லைன் போயிருந்தாலும் இது ரொம்ப லாங்கான ஒரு ஜிப்லைன் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி த்ரில் கலந்த ஃபீல் தான். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு 750 பே பண்ணியிருப்போங்க. மொத்தமாக ஒரு காம்போவா 6-7 ரைடு சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஹை த்ரில் ரைட்ஸ் எல்லாமே அதில் அடங்கும். அது எல்லாத்த பற்றியும் இங்கே போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பின்னாடிலாம் யாரும் இல்லை. இங்கே கிடைச்ச த்ரில் ரைட்ஸை விட காட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்கிற த்ரில்லு தான் அல்லாதியானது. நேராக வாங்க அந்த நைட் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். இது நல்லா இருக்கு. ஒரு ஈவினிங் போல் முத்தங்கா ஃபாரஸ்ட் வழியாக போய் பந்திப்பூர் தொட போகிறோம். இப்போ தான் முத்தங்கா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வருது. முத்தங்கா செக் போஸ்ட் தாண்டி உள்ள வந்தாச்சு. முத்தங்கா செக் போஸ்ட்ல இருந்து கர்நாடகா பார்டரான பந்திப்பூருக்கு நுழையிற அந்த மூலைஹோலே செக் போஸ்ட் வரைக்கும் வெறும் 6 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேங்க. அதனால இது ஒரு சின்ன காரிடர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, இது என்னடா ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரியே இல்லையேன்னு தோணுதுல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, போற வழியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய மக்கள் நின்று இயற்கை பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் இங்கேயே காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியின மக்கள். காடுகள்ல கிடைக்கிற சுத்தமான தேன், நெல்லிக்காய், இயற்கையான பொருட்களை வித்துட்டு இருப்பாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே இவங்களை பாக்குறது ஒரு தனி அனுபவம். கொஞ்சம் நமக்கு பிரமிக்க தான் வச்சுது. அந்த இயற்கையான பொருட்களையும் அவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நாம பயணத்தை தொடர்ந்தோம். ரோட்ல சத்தியமா எதுவும் வராது. வரோம் இப்போ இருங்க. நான் யானெல்லாம் சைட்ல இருந்தாலும் அவங்க மாதிரி எதாவது நின்று வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? நிறைய பேர் நிக்கிறாங்க. எலிஃபண்ட் கிராசிங் போட்டுக்குது. என்ன கேரளா இது? வைல்டு ஹனி. எலிஃபண்ட் ஜோன்னு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா நெல்லிக்காயெல்லாம் விற்கிறாங்க முத்தங்கா ஃபாரஸ்ட்ல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இங்கேயும் இவ்வளோ தூரம் வந்து நின்றுக்கிறாங்க. இது சரி, தூரம் கம்மி தானேன்னு ரொம்ப அசால்ட்டா போயிட முடியாது. ஏன்னா இந்த 6 கிலோமீட்டர் கேப்ல யானை நடமாட்டம் அதிகமாவே இருக்கும். ஸோ கேமராவை ரெடியா வச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் வைல்ட் என்கவுண்டர் நடக்கலான்ட்டு நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் வந்துட்டு இருந்தோம். பந்திப்பூர் இதுக்கப்புறம் இல்ல, கர்நாடகா இதுல இருந்து இவ்வளவு சீக்கிரம் புத்தகம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுல எடுத்துப்பாங்களோ? இது வச்சிருக்கான் டிக்கெட் வச்சிருக்கேன். மூலேஹோலே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பந்திப்பூரா? அது கிராஸ் பண்றா நீ? என்ன எடுக்கிற? ஃபேமிலியோட போதுடா. கண் எதிர்க்க பாக்குறீங்கள, சொல்லி வாய மூடல யானைங்க கிராஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா பந்திப்பூர் செக் போஸ்ட தாண்டி செக் போஸ்ட் கண்ணை விட்டு மறையறதுக்குள்ளவே இந்த ஒரு யானை ஃபேமிலி கூட்டமா கிராஸ் பண்ணிச்சுங்க. இதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ். இது போல சைட்டிங் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடிஞ்சது நம்மளால. அவ்வளவு அழகா இருந்தது. சூப்பர்ல.
வச்சிருக்கோம். இதுவே ஓகே, நான் நிறைய எடுத்துட்டேன். நிறைய மாட்டோம் போ, இன்னும் எவ்வளோ தூரம் இருப்போம். பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இப்போதான் வெல்கம் டு போர்டே வருது. செக் போஸ்ட் அங்கேயே போட்டாங்க நமக்கு தான். இது ட்ரிப்போட கடைசி நாளுங்கிறதுனால ஃபோன் கேமரான்னு எல்லாத்தோட மெமரியும் மோஸ்ட்லி ஃபுல் ஆயிடுச்சு. நான் ஃபுட்டேஜை டெலிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். இந்த வீடியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மேஜர் ஹைவே. இதோட முதுமலையிலேருந்து போவோம் பாரு, ஊட்டியிலேருந்து போகிறதுலாம் சான்ஸில் போயின்னு இருக்கும். பந்திப்பூர் உள்ள நுழைஞ்ச 5 நிமிஷத்துல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. ரோட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய யானை கூட்டமே. எப்பா, அந்த பிரம்மாண்டத்தை பக்கத்தில் பார்க்கும்போது வர அந்த ஒரு நடுக்கம் இருக்கு, அதை ஃபீல் பண்ணாதான் புரியும். ஆனா நேரம் ஆக ஆக வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாருங்க, சுத்தி என்ன இருக்குன்னு சரி வர தெரியல. கொஞ்ச நேரத்துல கும் இருட்டு ஆயிடும். சாலையில போகிற வண்டியோட வெளிச்சங்க மட்டும்தான் இப்ப இங்க இருக்கிற ஒரே வெளிச்சம். இந்த இருட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான கண்கள் நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதே புல்லரிக்குது. ஜன்னலை கூட இறக்க முடியாது, வண்டியையும் நிறுத்த முடியாது. ஏன்னா இது அவங்களோட ஏரியா. சைலண்டா ஆனா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இந்த டிரைவ். அடுத்த வளைவுல என்ன நிக்குதுன்னே தெரியாது. ஆனா சஸ்பென்ஸ் தான் இந்த பந்திப்பூர் முதுமலை நைட் டிராவலோட ஸ்பெஷாலிட்டியே. இதுமே வேற எங்கடா சுத்தலாம்? எவ்வளவோ இடம் இருக்கு. வால்பாறை லைன்ல சுத்தலாம், டாப் ஸ்லிப்ல லைன்ல சுத்தலாம். ஆனால் நைட்ல இது போல் சுத்த முடியாது. ஸ்டே பண்ணிக்கலாம் டாப் ஸ்லிப்ல. 4 மணிக்கு மேலே வண்டி அலோவ் கொடுக்கணும். 4 மணிக்கு வரை அலோவ்? 4 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. அதுவும் ஸ்டே பண்றதா இருந்தா கூட அந்த அளவுக்கு இது. ஆமா, மேலே ஊர் இருக்கு பரம்பிக்குளம்னு. 2 வேளை பஸ் போவோம் டெய்லி. இது பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. இங்க வந்து ஏன் வந்தா ஏகப்பட்ட சாங்சுரி பக்கத்துல இருக்கும். இப்படி பூந்தா அப்படி வரலாம் எல்லாத்துக்குள்ளேயும். அது ஒரு பிளஸ். அங்க இல்ல டாப் ஸ்லிப் இது போலாம். மூணார் போறோம்ல, அது 24 ஹவர்ஸ் ஓப்பன். இது போல ஈவினிங்ல 7 மணிக்கு உள்ள நுழை எலிஃபேண்ட்லாம் நிற்கும் ஏகஜகமா. வேற எதனா பாக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். கோத்தகிரி கூட நீ போகலாம். மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரி போ, மேட்டுப்பாளையம்ல இருந்து. இப்போ இந்த வனச்சாலை எவ்வளவு வாகன போக்குவரத்தோட இருக்குதுன்னு பாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்க மட்டும்தான் சோலோவா டிராவல் பண்ணிருப்போம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்ததே. அது எல்லாத்தையும் நீங்க இப்ப பார்க்க தான் போறீங்க இந்த வீடியோல. என்னடா பந்திப்பூர் ஆல்ரெடி முடிய போகுது, ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்கோம், எதுவுமே பார்க்க முடியலன்னு யோசிக்கும் போது தான் கும்பலாக ஒரு எலிஃபண்ட் ஃபேமிலி நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. ஆனால் அது இருட்டில் இருந்ததுனால நமக்கு சரியாக தெரியல. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நாமளும் டிராஃபிக்கில் கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க. நாங்கள் பார்த்தோம், ஆனால் உங்களுக்கு இங்கே காட்ட முடியல. நாமளும் பந்திப்பூரை எக்ஸிட் ஆகிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா த்ரில்லுமே இருக்குதுங்கிறது அப்போ எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று ஓடின மாதிரி ஏதோ ஒரு உருவம் நகர்ந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும்ல. அந்த இருட்டுங்களுக்குள்ள அந்த ஒரு டிம்மான ஒரு சின்ன லைட்டிங் வெளிச்சத்தில் அந்த இடத்துல நம்ம வண்டி மட்டும் தான் தனியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு கொஞ்சமாக ரிவர்ஸில் போய் பார்த்தோம். அங்கே இன்னொரு வண்டிக்காரரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அந்த இடத்துல தான் இந்த ஒரு விலங்கை பார்த்தோம். இது சிறுத்தையா இல்லைன்னா மரநாயாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த லைட்டிங் பத்தாம எக்ஸ்ட்ரா டார்ச்சுமே அடித்து ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இவ்வளோ தான் கிடச்சிது. ஏன்னா கரெக்டாக நாங்கள் படம் பிடிக்கும் போது அது உள்ளே நுழைஞ்சிச்சிங்க. நான் அப்படிதானே சிறுத்தை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் காட்டு சிறுத்தை. நான் அப்போ தானே பார்க்குறேன். வைல்டு லெப்பர்ட் பஸ்ஸில் போகும்போது தான் இப்படி ஓடிச்சு. நைட்டு 3 மணிக்கு வைல்டு லெப்பர்ட் ஜூவில் யார் வேணா பார்க்கலாம். காட்டில்
அன்னைக்கு நான் பார்த்தது வைல்ட் லெப்பர். வீடியோவே அப்படிதான் வந்துருக்கேன். போயினே ராகுல் தான் இங்கே பந்திப்பூரியும் எக்ஸிட் ஆகிட்டோம். அடுத்து சென்னைக்கு தான் போக போகிறோம். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், பக்கத்தில் தானே. முதுமலை பந்திப்பூர் லைன்லேயும் ஒரு டைம் அட்டம்ப்டை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக அங்கே ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி குண்ட்லுபேட்டு வழியாக ஊட்டி மைசூர் ஹைவே பிடிச்சிட்டோங்க. முதுமலையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு. சஃபாரி பாயிண்ட் ரைட். நான் லைட் போட்டிருக்கேன். இன்னும் லைட் போட்டிருக்கேன். இதோ வீடியோவில் பார்க்குறீங்களே, இதுதான் பந்திப்பூரோட சஃபாரி பாயிண்ட். இது வந்து ஃபாரஸ்ட்குள்ளே இருக்காதுங்க. ஃபாரஸ்ட்க்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துடும். இங்கே தான் சஃபாரி டெர்மினல். கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து இது மூடியே தான் இருக்குது. ஏன்னா சஃபாரிஸ் பேன் பண்ணதுனால பல நாளாக பல பேர் நம்ம வீடியோஸ்லேயே கேட்ட ஒரு விஷயம், பந்திப்பூர் அண்ட் கபினி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இப்போது ஒரு நற்செய்தி, இந்த பிப்ரவரி 21ஆம் தேதியிலேருந்து ஆல்ரெடி சஃபாரிஸை ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க பந்திப்பூர் அண்ட் கபினி நாகர்கோவிலில். ஆனால் வெறும் 50% ஆக்குபென்சியோட தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜீப் சஃபாரிஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க மாதிரி தான் கேள்விப்பட்டேன். வெறும் அந்த பஸ் சஃபாரி மாதிரி இருக்கிறது மட்டும்தான். அதனால டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது ஆஃப்லைனை கொஞ்சம் நம்பாதீங்க, ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க. பந்திப்பூர் அண்ட் கபினி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ சஃபாரிஸ் ஆப்ரேட் ஆகுது, பிளான் பண்ணலாங்க. தமிழ்நாடு தானே? இல்லை இது கர்நாடகா. இது கர்நாடகா உள்ள போருமா இப்போ? ஆமாம், இது கர்நாடகா. இந்த செக் போஸ்ட் இரவு 9லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வாகன போக்குவரத்துக்கும் அனுமதி இல்லை. நாம் இங்கே பந்திப்பூருக்குள்ளே நுழையும் போது இரவு 8 மணி இருக்கோங்க. 9 மணியை தாண்டிடுச்சுன்னா நம்மளால் இந்த காட்டுப்பாதையில் நுழைய முடியாது. நாம் போயிட்டுருக்க இந்த சாலை மைசூர் ஊட்டி ஹைவேங்க. இந்த சாலையில் தான் நாம் பந்திப்பூர் அண்டு முதுமலை வழியாக ஊட்டியை போய் அடைய முடியும். மசனகுடி போகணும்னாலும் இதுதான் நமக்கு பாதை. இந்த சாலையில் நாம் பல முறை இதுக்கு முன்னாடி வந்திருக்கோங்க. பகலில் நிறைய டைம் வந்திருக்கோம். அப்போவே நம்மளால் வனவிலங்குகளை நிறையவே பார்க்க முடியும். இரவில் இது கிட்டத்தட்ட 3வது தடவை. முதல் 2 தடவை நாம் நள்ளிரவில் வந்திருப்போம் 12 மணிக்கு மேலே. அப்படி இந்த சாலையில் வர ஆப்ஷனே கிடையாது. ஆனால் பேருந்து மூலமாக நம்மளால் வர முடியும். அது எப்படிங்கிறத ஆல்ரெடி 1 வருடத்துக்கு முன்னாடியே அதை பற்றின காணொலிகளை பதிவிட்டிருந்தோம். சொல்லப்போனால் நம்ம சேனலை இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் வெளியில் தெரிய வச்சது, கொஞ்சம் நமக்கு வியூவர்ஸ் கொண்டு வந்தது அந்த வீடியோக்கள் தான். நான் முதல்ல காட்டுல சிறுத்தையை பார்த்தது இந்த பேருந்து பயணத்துல தான். அப்படிப்பட்ட டேஞ்சரஸான ஒரு சொர்க்கம் தான் இந்த காட்டு வழி சாலை. உங்களுக்கு விருப்பம் தான் அதை போய் பாருங்க, ரொம்பவே த்ரில்லிங்கா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யானை 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 நமக்கு இங்க இருக்கிற விசிபிலிட்டி நம்ம வண்டிகளோட வெளிச்சம் தான். ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும்போது இருட்டுல கிளை முறிகிற மாதிரியும் கீழே கிடக்கிற சத்தங்க சத்தமும் கேட்டதுனால திரும்பி பார்த்தா அங்க அவ்வளோ பெரிய உருவம், ஒரு பிரம்மாண்ட யானை நிக்குதுங்க. வண்டிங்க நிறைய பாஸ் ஆகி வந்துட்டே இருந்ததுனால நம்ம நிறுத்தி நிதானமா அதை வீடியோ எடுக்க முடியல. எடுத்த வரைக்கும் அட்டாச் பண்ணிருக்கேன். அது ஒரு டஸ்கருங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பந்திப்பூர்ல ஒரு வெள்ளை சொக்காக்காரரை யானை ஓட விட்டு மேல மிதிச்சு ஓடி இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அவரு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினாரு. அந்த காணொலிகள் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. இது அந்த யானை இருக்கிற அந்த பகுதி தான். இது அதுவா இருக்கலாங்கிறது என்னுடைய யூகம். இத ஒரு விழிப்புணர்வுக்காக இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாம காடுகளுக்குள்ள போறது இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் நாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு பார்க்க முடியாத காட்சிகளையும் ரசிக்கிறதுக்காக. ஆனா நம்மள பல பேரு அத ஜூன்னு நினைச்சிட்டு தப்பு பண்றோம். இந்த வீடியோவை பாருங்க. இது ஒரு நிஜமான சம்பவம். பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ரோட்ல நடந்த ஒரு பயங்கரமான காட்சி.
இங்க பாத்தீங்கன்னா பல மக்கள் ரோட்ல வண்டியை விட்டு இறங்கி நிக்கிறாங்க. குறிப்பா இந்த ஒரு வெள்ளை சொக்காக்காரர் யானை பக்கத்துல வந்துடுறாரு. இவங்க எல்லாம் செய்யற ஒரே தப்பு, வண்டியை விட்டு கீழே இறங்கி பக்கத்துல வந்து போட்டோ எடுக்க ட்ரை பண்றது. இந்த ஒரு நிமிஷம் இவர் வாழ்க்கையே போயிருக்கும். அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டாரு. ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்காது. இந்த காடு நம்ம ஊர் இல்லைங்க, இது அவங்களோட வீடு. நாம இங்க விருந்தினர்கள் தான். வண்டியை விட்டு கீழே இறங்குறது, அனிமல்ஸுக்கு சாப்பாடு போடுறது, போட்டோ எடுக்கிறங்கிற பேர்ல ஃபிளாஷ் அடிக்கிறது, இது எல்லாமே இந்த விலங்குகளை ரொம்பவே கோவப்படுத்தும். அவங்க பண்றது அட்டாக்னு சொல்லக்கூடாதுங்க, தற்காப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ். காட்டுக்குள்ள போறப்ப ரூல்ஸ் மதிக்க கத்துக்கோங்க. காட்டுக்குள்ள நாம விருந்தினரா நடந்துக்கலன்னா அவைகளுக்கு நாம விருந்தாகிடுவோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் டூரிஸ்டா இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் தெரிவிங்க. கும்பலா இருக்கு. இல்ல மணி இப்போ 8 தாண்டிடுச்சுங்க. பந்திப்பூர்ல இருந்து முதுமலை போற அந்த பாதை, மற்ற நேரத்துல இருக்கிற அந்த வண்டிங்களோட சத்தம் இப்போ ரொம்பவே இல்லை. டிராஃபிக் மொத்தமாவே நின்றுடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த காடு அதுவா பேச ஆரம்பிச்சிருக்கு. கேக்குதா அந்த சத்தம்? அந்த ரீங்காரம், இதுதான் இந்த காட்டோட நிஜமான மொழி. சுத்தி கும்மிருட்டு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம வண்டி வெளிச்சம் தவிர வேற எதுவுமே இல்லை. அங்கங்க 1-2 வண்டிங்க எதிர்க்க வருது. ஒரு நிமிஷம் மூச்சை அடக்கி கவனிச்சிங்கன்னா காடு உங்களுக்கு ஏதோ சொல்ல வரா மாதிரி ஒரு நிசப்தத்துல ஒரு ஓசை. திடீர்னு அங்கங்க ஏதோ ஒரு சத்தம். பின்னாடி இது மஸ்னாகுடி பின்னாடி மலைக்கு தானே நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. அந்த நிசப்தத்துல இந்த இரவுல நாம தனியா பயணிச்சுட்டு இருக்கும் போது அது போல ஃபீல் எல்லாம் உங்களுக்கே புரியும். அனுபவிச்சு பாருங்க, தெரியும். சின்ன சின்ன சத்தம் கூட நம்மள அப்படியே உரைய வைக்கும். ஒரு மாதிரி பயமா, த்ரில்லா, இல்ல ஒரு விதமான பிரமிப்பான்னு எனக்கே தெரியல. இப்ப நாங்க முதுமலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இருட்டுக்குள்ள அடுத்ததா எங்களை வரவேற்க போறது என்னன்னு தொடர்ந்து பாருங்க. இல்ல பொம்மை அது பொம்மை எப்பவுமே இருக்கிற பொம்மை தான் அது. லெப்பர்டுங்க எக்கச்சக்கம் இந்த லைன்ல. நான் போன டைம்ல பந்திப்பூர் சஃபாரி அண்ட் காட்டேஜ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் மார்ச் மந்தோட ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ பிளான் பண்றவங்க பந்திப்பூர் அகாமடேஷன் புக் பண்ணோன்னா ஆன்லைன்ல தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஒரு வண்டி அலர்ட் கொடுத்துட்டு போனாருங்க, எலிஃபண்ட் இருக்கிற போல. நான் சொன்னல ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறது தான். அவ்வளோதான். லெஃப்ட்ல தான் இருக்கு. யானைங்க இருக்கு. யானை ஏன்னா வண்டிங்க வந்துனே இருக்கு, நம்ம நிக்க முடியாது. என்னால அது மாலைகள் நிற்கலாம், அங்கேயே இருந்துருக்கணும். செக் போஸ்ட் கிட்ட வரும்போது எப்பவுமே யானைங்க சொல்லிட்டே இருந்தோம். ஸ்டார்டிங் தான் கிடைக்காது. சூப்பர் எப்பவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. நான் லெப்பர்ட் பார்த்த இடம்லாம் உங்களுக்கு காட்டுறேன்.
என்னடா ரொம்ப நேரமாக ட்ரையாக வருது, நாங்களும் பேசிக்கிட்டே வந்தோம். அப்போ தான் கரெக்டாக இந்த கூட்டமான யானைகள் நம்ம கண்ணுக்கு மாட்டிச்சு. இதை பார்த்த கையோட நாமளும் கர்நாடகா பந்திப்பூரோட எல்லை முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்து தமிழ்நாட்டோட முதுமலைக்குள்ள நுழையிறோங்க. நாம பந்திப்பூர் நாகர்கோயில்னு எந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் இந்த முதுமலையோட இந்த பர்டிகுலர் ஆர்ச்சுக்குள்ள வரும்போது அந்த ஒரு அலாதியான ஒரு விஷயம் ஃபீலே ஸ்பெஷலாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கும் புரியாது. ஆனால் இந்த ஆர்ச்சை தொரப்பள்ளி வழியாக வந்தாலும் சரி, பந்திப்பூர் வழியாக வந்தாலும் சரி, இந்த ஆர்ச்சுகளை கடக்கும் போது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இந்த டைம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிற போலவே இருக்கும். நாமளும் இப்போ அஃபிஷியலாக தமிழ்நாட்டுக்குள்ள முதுமலை டைகர் ரிசர்வுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அங்கே இருக்கு. பந்திப்பூரை தாண்டி இப்போ நாம கால் எடுத்து வச்சிருக்கிறது சாதாரணமான ஒரு காடு இல்லை, இது முதுமலை. தமிழ்ல சொன்னா பழைமையான மலை. 1940 உருவாக்கப்பட்ட இது இந்தியாவோட மிக பழமையான வனவிலங்கு சரணாலயங்கள்ல ஒன்று. முதுமலைக்குன்னு இன்னொரு பெரிய பெருமையும் இருக்கு. 1986 யுனெஸ்கோ அறிவிச்ச இந்தியாவோட முதல் பயோஸ்பியர் ரிசர்வான நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வோட இதயம் தான் இந்த முதுமலை. இது கர்நாடகாவோட பந்திப்பூர், கேரளாவோட வயநாடுன்னு 3 மாநிலங்களையும் இணைக்கிற ஒரு முக்கியமான வைல்ட் லைஃப் காரிடர். இங்க இருக்கிற வனவிலங்குகளோட எண்ணிக்கையை கேட்டா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. 2024-25 கணக்கெடுப்பின் படி இங்க புலிகளோட எண்ணிக்கை 129 இருந்து 165 உயர்ந்திருக்கு. அதாவது சுமார் 28% வளர்ச்சின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவுல புலிகள் அதிகமா இருக்கிற முக்கியமான டைகர் ரிசர்வ்கள்ல இதுவும் ஒண்ணு. யானைகளை எடுத்துக்கிட்டா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1.35 யானைகள்னு இந்தியாவிலேயே அதிக அடர்த்தி இருக்கிற இடமும் இதுதான். அது மட்டும் இல்லாம சிறுத்தைகள், காட்டெருமைகள் மற்றும் அபூர்வமான பிணந்தினி கழுகுகள்னு ஒரு முழுமையான இயற்கை சொர்க்கங்க இது. இந்த காடு வழியா ஓடுற மோயார் ஆறு இங்க இருக்கிற உயிரினங்களுக்கு ஆதாரம். இவ்வளவு உயிரினங்களை தாங்கி நிக்கிற இந்த முதுமலையோட சரித்திரம் ரொம்ப பெருசு. ஆனா இப்போ இந்த சரித்திரத்தை நம்ம கண்களால பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இரவுல. வாங்க பயணத்தை தொடரலாம். இப்போ நாம தெப்பக்காடு வந்து அடைஞ்சிட்டோம். இந்த இடம் தான் முக்கியமான ஒரு ஜங்ஷன் முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள. ஏன்னா இங்கதான் முதுமலையோட சஃபாரி டெர்மினல் இருக்கு, தெப்பக்காடு யானைகள் முகாம் இருக்கு, கூடவே மஜனகுடி வழியா ஊட்டி போறதுக்கும் கூடலூர் வழியா ஊட்டி போறதுக்கும் இங்கதான் ஜங்ஷன் பாயிண்ட். சுத்தமா எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஒரு கடை ஒரு பெரிய ரிலீஃபாவே இருந்தது. ஏன்னா ஒரு வாஷ்ரூம் போறது கூட வசதி இல்லாம நம்ம காட்டுக்குள்ளவே ரொம்ப நேரமா பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஈவினிங்ல இருந்து இந்த இடம் கொஞ்சம் ஆறுதலா தான் இருந்தது நமக்கு. தெப்பக்காடுல இருக்கோம் கரெக்டா. இது சாப்பிடலாமாடா? டின்னர் முச்சிலான்றியா? இந்த முதுமலை காடுகளோட வரலாற்றை பத்தி பேசும்போது ஆபரேஷன் T-23 பத்தி கண்டிப்பா சொல்லணும். 2021 நடந்த இந்த சம்பவம் தான் வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான போராட்டத்தை உலகிற்கே காட்டுச்சு. வயசான காயம்பட்ட ஒரு புலி வேட்டையாட முடியாம கூடலூர் பக்கம் ஊருக்குள்ள வந்துடுச்சு. அந்த புலி 4 பேரோட இறப்புக்கு காரணமாகுது. அந்த நேரத்துல ஊர் மக்கள் பயத்துல கொந்தளிச்சுட்டாங்க. ஆனா இந்த புலிய சாவடிக்காம மயக்க ஊசி போட்டு பிடிச்சு காப்பாத்தி கொண்டு போனதுதான் ஒரு பெரிய சாதனை. இது காட்டுல வாழற உயிரினங்களுக்கு மனிதர்களாகிய நாம கொடுக்க வேண்டிய மரியாதையையும் அதே சமயம் மக்களோட பாதுகாப்பையும் எப்படி சமநிலைப்படுத்துறதுங்கிற ஒரு பாடத்தை நமக்கு கத்து கொடுத்துச்சு. இதை ஏன் இங்க நான் சொல்றேன்னா, நாங்க இங்க ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கேப் எடுத்துக்கும் போது இந்த இடத்தோட ஒரு ரேஞ்சர் அங்க இருந்தாரு. அவர்கிட்ட நாம கொஞ்ச நேரம் பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது. அவருமே அந்த ஆபரேஷன்ல இருக்கும் போது அவருக்கு ஒரு 20 அடி தூரத்துல கண் பார்வையிலேயே கூட அதே ஆபரேஷன்ல அந்த புலியை தேடிட்டு இருந்த ஒருத்தரை அந்த புலி காயப்படுத்திட்டு போயிருக்கு. கண் முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி அவர் விவரிச்சப்போ நமக்கு ஒரு மாதிரி
பயம் கலந்த உணர்வை தான் ஏற்படுத்துச்சு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் பந்திப்பூர் அண்ட் நாகர்ஹோலையில் அந்த சமயம் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நான் கேட்கும் போது தான் அவருடைய T-23 ஆப்ரேஷனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த பீரியடில் நமக்கு தெரியாது இதே போல் ஒரு சிச்சுவேஷன் மசனகுடி மாவனல்லால நடக்க போகுது அப்படிங்கிறது. அதுவுமே ஒரு துக்கமான செய்தி தான். ஆனால் ஆல்ரெடி நமக்கு டைம் ஆயிடுச்சு, உடனே போங்க இல்லைன்னா கர்நாடகா சைட் செக் போஸ்ட்டை 9 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பரபரன்னு துரத்தி விட்டாரு அந்த இடத்துல இருந்து. நாமளும் தெப்பக்காட்டுல இருந்து அப்படியே யூ டர்ன் போட்டாங்க. எங்க இனிஷியல் பிளான் ஊட்டிக்கு போற மாதிரி, ஆனா இ பாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால நாம ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஆனா ரிட்டர்ன் ஆனது எவ்வளவு நல்லதுன்னு எங்களுக்கு போகும் போது தான் தெரிஞ்சுது. அந்த த்ரில்லான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இப்ப நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்களுக்காக தான் பாருங்க, ரிஸ்க் எடுத்து ராத்திரி வேலையில செக் போஸ்ட் மூடிடுவாங்களா தெரியாம பயந்து போய் ஓடிட்டு இருக்கோம். மணி இப்போ 8:56. ஒரு டிபார்ட்மெண்ட் பர்சனை கேட்டா சீக்கிரம் போங்க மூடிடுவாங்க அப்படின்னாரு. அதனால போயிட்டு இருக்கோம். செக் போஸ்ட்ல என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல. வரும்போது எங்களை லிக்கர் இருக்கான்லாம் செக் பண்ணாங்க. மேபி எங்க மூஞ்சிங்களா ஞாபகம் வச்சிருந்தா ரிட்டர்ன் போகும்போது இப்பதானே உள்ள போனீங்க மறுபடியும் வரீங்கன்ற கேள்வியும் வரும். பார்க்கலாம் என்ன எப்படின்ட்டு. ஆக்சுவலா நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் பர்சனை பார்த்தோம். T-23 ஆபரேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காராம். அவர்கிட்ட பந்திப்பூரை பத்தி விசாரிச்சோம். அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் T-23ல என்னென்ன இருந்ததுன்னு சொன்னாரு. ஆனா வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என் கையில இருக்கு. அவர் தான் இருந்திருக்காராம். ஒரு தேர்ட் பர்சன் அடிக்கும் போது அது ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு வெர்ஜில இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவர் இருக்கிறதுக்கு ஒரு 20-30 மீட்டர்ஸ் தூரத்திலேயே ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு. இவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. தலையில அடிச்சு அவருக்கு வந்து மண்டை ஸ்கால்ப் பேத்து இருந்திருக்கு போலங்க. அது போலதான் சொன்னாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. இங்க குட்லுபேட் கிட்ட எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஆள் தவறிட்டாரு. இது போல இன்சிடென்ட் தேர்ட் இன்சிடென்ட் அந்த T-23ஆல. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் 4th இன்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. இவ்வளவு டேஞ்சரஸான மேன் ஈட்டர் தான் அந்த T-23. அவர் சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்தது. அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் இது. ஏன்னா இங்கே தமிழ்நாடு உள்ள நாய்ச்சி எதுவும் பார்க்கல, மத்திப்பூரில் தான் பார்த்தோம். அது இதை கிராஸ் ஆகிட்டா போதும் அங்கே எக்ஸிட் ஆகலாம். எங்கள் இனிஷியல் பிளான் ஊட்டிலேயோ இல்லை மசனகுடியிலையோ ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் சென்னை போகலாங்கிறது தான். ஆனால் இ பாஸ் வேணுங்கிற காரணத்தினாலையும் ஆல்ரெடி 9 மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு அவர் சொன்ன காரணத்தினாலையும் நாங்கள் குயிக்காக ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஆனால் கர்நாடகா செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் பந்திப்பூரோட கடைசி செக் போஸ்ட்டுக்கு போகிற அந்த 11 கிலோமீட்டரு நாங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப பொறுமையாக 1 மணி நேரமாக போயிருப்போங்க. எல்லா வண்டிகளும் போயிடுச்சு. அந்த யாருமே இல்லாத அந்த காட்டுப்பாதையில் ஒரு காலத்தில் நாம் பஸ்ஸில் போன அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே ஃபீல் இப்போ நம்ம வாகனத்திலே போகும்போது கிடச்சிதுங்கிறத சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. நாம் ரோட்டோரமாக மேய்ஞ்சிட்டு இருந்த யானைகளை ரோட்டு மேலேயே பார்க்க ஆரம்பித்தோம். ரோட்டில் என்ன உக்காந்துருக்கு இல்லை குச்சி மரமா? அவனுக்கே போய் டவுட் இல்ல நயல போ பொறுமையா போ. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயின்னு இருந்துரு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ குயிக்கா அந்த செக் போஸ்ட்டை கடந்தது இப்போதான் 6 நிமிஷத்துல. ஆனா இன்னும் நம்ம போயிருந்தோம்னா டஸ்கர்லாம் நீக்கும். ரெகுலர் டஸ்கர் ஒரு 2 இருக்காங்க. நான் நைட்டு டிரைவ்லலாம் பார்த்துருக்கேன். இந்த டைம் அந்த 1 வேல லெஃப்ட்ல போயிடுப்பா. இங்க ஒரு கட்டம் உடையிற சவுண்ட்லாம் கேட்டுச்சுல இருக்குன்னு நினைக்கிறேன்.
ரிட்டனில் ஏகப்பட்ட யானைகள் நம்ம கண்களுக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு பெரிய டஸ்கர். ஆனால் வீடியோவில் சரியாகவே இல்லைங்க. ஏன்னா இருட்டு. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் எங்களுக்கு கிடச்ச சைட் மொபைலில் ரெக்கார்ட் ஆகலை. பாதை முழுக்க நிறைய இடத்துல யானைகள் ரோட்டில் ஏறி தான் நிற்குதுங்க. நம்ம எப்படி மாவளம் போகும்போது சிறுத்தை பார்த்தோம், அது மாதிரி இங்கே மங்களா போனால் புலி கூட பார்க்கலாம். அப்படியா? ஆமாம். ஆனால் இப்போ போவேன் அங்கேயுமே ரொம்ப சின்ன ரோடு சைலண்ட்டாக இருக்குது இடமே. யானை சாணி எங்கேயுமே இருக்குது. நடந்து போய் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் பக்கத்தில் நிற்காது இருக்கும். எங்கே இருக்கு தொட்டினார் போது எங்கே இருக்குன்னே தெரியல. இதுவா தோ மாட்டான். வெளிச்சமே இல்லை. வெளிச்சம் இல்லை தெரில. போ அங்கே நான் லைட் அடிக்கும் போது அங்கே தெரியுதுல்ல. சரி இல்லை ரெக்கார்டில் ஊந்துருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்பயே சொன்னேன் இந்த ஏரியாவில் பாடுறான்னு. இது டஸ்கர்னா கொம்பு இருந்துச்சா பெருசா? ரொம்ப இருந்துச்சு நல்லா பெருசா. அப்போ ஓகே. அதெல்லாம் ரிஸ்க்கு ஃபேக்டர் நமக்கு டஸ்கர்லாம். உள்ள யானை இருக்குது. இங்கே அந்த ரூம் கிட்டே நிறைய நிறுத்தி பைக் எல்லாம் கூடலூர் இதா ஸ்ட்ரைட் போங்க. ஸ்ட்ரைட். கூடலூர் கும்பலா அமிச்சிடறாங்க பைக்ல போய் எப்போ ஒன்றா போகணும். பைக்ல சுத்தமாக லைட்டு தெரியாதுடா. நமக்கே ஒன்றும் இல்லை வெளிச்சம் தெரில. ரோட பார்த்துட்டு போய் நேர்ந்துருவாங்க. ஏய் இது எலிஃபண்ட் ஜோன் கூட. நான் நிறைய டைம் இங்கே நம்ம ரெக்கார்டிங் சைடு. ஆமாம் என்ன பண்ணுறது. போய் சொல்லலாம். எலிஃபண்ட் ஜோன் இது முடியும் பார்த்தா நம்ம அந்த எலிஃபண்ட் பார்த்த இடம் வரும். கிராஸ் பண்ணால நிற்குது ரேஞ்சு நிற்குது. கிராஸ் பண்ணலையா போயா பார்த்தியா? ரிவர்ஸில் டப்புன்னு வரான் பையனாரியா. போயிடியா அவனுக்குலாம் போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் ரிஸ்க் நிற்காது. ஃபஸ்ட்டு போயிடியா, ஃபாஸ்ட்டாக போயிடியா. இதுக்கு முன்னால் அது குட்டிங்களோட இருக்கு. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கணும். நம்ம முன்னாடியே நின்ட்டோன்னு வச்சுக்க, நம்ம ரிவர்ஸில் போக முடியாது. திடீர்னு துரத்துச்சுன்னா அது பாட்டுன்னு ஓரமாக தான் போயிருக்கு ரோட்டில். நமக்கு கேப் விட்டு தான் போயிருக்கு வண்டிகளுக்காக. அதனால் நம்ம அப்படியே போயிட்டு கூட எடுத்துக்கலாம். இதுவே பகலாக இருந்ததுன்னா அப்படியே தூரத்தில் நின்று எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏன் காரை நிறுத்தி யானைகளை பக்கத்தில் பார்க்கக்கூடாதுன்னு. இதுக்கு நான் ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்கிறேன். இந்த தப்பை மட்டும் என்னைக்கும் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனே எடுத்துக்கோங்களேன். நாம் வரும்போது நமக்கு முன்ன 3 யானை, பின்னாடி ஒரு யானை. நாம் கிராஸ் பண்ணும்போது அந்த தாய் யானை நம்மளை திரும்பி ஒரு லுக்கு விடுது. இது போல் முன்னாடி பின்னாடி யானைங்க இருக்கும்போது நாம் நடுவில் சிக்கிக்கிட்டா நம்ம வண்டியை முன்னாலேயும் கொண்டு போக முடியாது, பின்னாலேயும் நகர்த்த முடியாது. அந்த நேரத்தில் யானைகள் கோவப்பட்டா வண்டிக்குள்ளே இருக்கிற நம்ம உயிர் தான் கேள்விக்குறி. நாங்கள் இந்த இரவு பயணம் முழுக்க எங்கேயுமே வண்டியை நிறுத்தலை. தூரமாக இருந்தால் கூட கொஞ்சம் நிறுத்தி பார்க்கலாம். ஆனால் ரோட்டு மேலே நிற்கும் போது நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் இருந்ததுன்னா கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்துருங்க. யானைகளை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நாங்களுமே கிராஸ் பண்ணோம் இந்த காட்டுப்பாதையில். இது நம்ம சொந்த ரோடு இல்லை. அதனால வண்டியை நிறுத்தாம போறது தான் நமக்கும் அந்த வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பா இருக்க ஒரே வழி. தயவு செஞ்சு ஒரு போட்டோக்காக உயிரை பணைய வைக்காதீங்க. காட்டை ரசிக்க மட்டும் பழகுங்க.
கைஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த முத்தங்கால, பந்திப்பூர்ல அண்ட் முதுமலையில இருக்கோங்கிறது நாம பஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா கார்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். வேற லெவலுங்க, வேற லெவல். செம்ம. நண்பர் தான் ஓட்டினாரு, அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். யாரா பக்கத்துலேயே எடுத்து போய் விட்டாருங்க. சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுங்க, பக்காவா. உனக்கு எப்படி மச்சு இருந்தது? சூப்பர், நல்லா இருந்துச்சா? செமையா இருந்துச்சு, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பர். நிதின், how about you? எங்கேயா நீங்க? யானையா பார்த்தோம். யானை நிறைய பார்த்தோமா? யானை போட்டு வச்சது நிறைய பார்த்தோமா? யானை போட்டு வச்சிருந்தா நிறைய பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது யானை கம்மியா தான் பார்த்தோம். அந்த அளவுக்கு ட்ராக் பண்ண அந்த அளவுக்கு நாங்க ட்ராக் பண்ணி போயிட்டு யானை கூட்டத்தையே பிடிச்சோம் வீடியோல. இந்த காடுகளோட அமைதி, அந்த விலங்குகளோட கம்பீரம், அப்புறம் த்ரில்லிங்கான நைட் டிரைவ், இதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள். இத்தோட நம்ம சவுத் வைல்ட் ரிசர்வ் சீரீஸ் முடியுது. இந்த பயணம் உங்களுக்கு வெறும் வீடியோவா மட்டும் இல்லாம இந்த காடுகளை நேசிக்கவும் அதை பாதுகாக்கவும் ஒரு சின்ன தூண்டுதலா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம காட்டுப்பயணம் பிடிச்ச உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை வளர்க்க உதவி பண்ணுங்க. நீங்க இந்த சீரீஸோட எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல இருக்கிற சவுத் வைல்ட் ரிசர்வ்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. அத்தனை வனப்பகுதிகளும் ஒரே இடத்துல இருக்கு. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்த பயணங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ காட்டை நேசிப்போம், இயற்கையை காப்போம். மீண்டும் வேற ஒரு நல்ல காணொலியில வந்து சந்திக்கலாம். Until then, it's a bye from Algorithm Explore. Thank you.